இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரை பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே திருமுழுக்கு யோவான் மேலிருந்து வருபவர், அதே போன்று மண்ணுலகிலிருந்து உண்டானவர் என்ற இரண்டு நிலைப்பாட்டுகளை முன்னிறுத்துகிறார். மண்ணிலிருந்து உண்டானவர்கள், அதாவது நாமெல்லாம் கடவுளால் இந்த மண்ணிலிருந்து எடுத்து படைக்கப்பட்டோம். அது நம்ம தொடக்க புத்தகத்திலே, தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். கடவுள் மண்ணை எடுத்து ஊதி மனிதனை உருவாக்குகிறார். ஆக அந்த அடிப்படை பார்க்கின்ற போது நாமெல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம எதை பற்றி அதிகமா பேசுவோம் அப்படின்னா, மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே பேசுவோம். ஏன்னா நமக்கு விண்ணகத்தை பற்றிய அறிவும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஒருவேளை நாம நம்முடைய அகவாழ்வுக்குள்ள ஒரு பயிற்சி, அதாவது தியானம்னு சொல்லுவோம்ல, தியானம் பயிற்சி, தன்னைத்தானே அறிந்து கொள்வது, தனக்குள் சென்று அந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்தோம் என்றால் ஒருவேளை நம்மை பற்றியோ அல்லது விண்ணக வாழ்வை பற்றி ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் இந்த மண்ணை சார்ந்ததை பற்றியே பேசிக் கொண்டிருப்போம். இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பொதுவாக எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசுவை பற்றி திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகின்றார்? அவர் விண்ணுலகிலிருந்து வரக்கூடியவர். அவர் விண்ணிலிருந்து வரக்கூடியவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அனைவருக்கும் மேலானவர். அதை என்ன தெளிவா சொல்றாரு? தான் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அவர் சார்ந்து பகிர்கிறார். அப்படி என்றால் இந்த உலகு கடந்து நாம் செல்லுகின்ற பொழுது அங்கே என்ன இருக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுவோம்? அவர் ஆதியும் அந்தம், தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். ஆக அவருக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது. அப்ப அனைத்தும் தெரிந்திருக்கிற அந்த கடவுள், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம். காரணம் என்ன? அவர் இந்த மண்ணுலகு சார்ந்த இன்பங்களை பற்றி பேசவில்லை. நிலைவாழ்வு தருவதை பற்றி பேசுகிறார், ஆனால் அதை பற்றி நாம் பெரிதாக அக்கறை காட்டிக் கொள்வதில்லை. ஆகவே நாம் அவரை ஏற்றுக்கொள்வதும் பல நேரங்களில் இல்லாமல் போய்விடுகிறது என்பதுதான். ஆனா ஆண்டவன் இங்க திருமுழுக்கு யோவான் சொல்றாருன்னா, அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப யாரு இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய சான்று, அவருடைய வாழ்க்கை முறை, அவர் தன்னை சிலுவையில் ஒப்படைத்ததாக இருக்கட்டும், அவர் சிலுவையிலிருந்து உயிர் தெழுந்தார், மரணத்திலிருந்து வெற்றி கண்டார் என்பதை ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள், நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் என்பதுதான். ஆக இந்த நம்பிக்கை என்பது ஒரு ஆழமான ஒரு சொல். ஏனென்றால் சீடர்களே இயேசுவை பல நேரங்களிலே நம்பவில்லை. ஏன் 2 முறை காட்சி கொடுத்தும் அவர்கள் நம்பவில்லை. 3வதாக கடினமான உள்ளத்தினரே என்று இயேசு அவர்களிடம் வந்து பேசுகின்றார். ஆக நம்பிக்கை குன்றிய மனிதர்களாக பல நேரங்களில் நாம் இருப்பது. அதை போன்று திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ இயேசுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள். அவர் எதை பற்றி சொல்றாரு? அதிகமா அன்பு செய்ய சொல்றாரு, மன்னிக்க சொல்றாரு, தீர்ப்பிடாத அப்படின்னு சொல்றாரு, பிறரை அவருடைய பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ள சொல்றாரு, பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ அவர்களுக்கு செய் என்று சொல்லுகிறார். பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லுகின்ற இடத்திலே உன்னை ஒருவர் அறைந்தால் மறுகணத்தை காட்டு, வெறுப்பு வேண்டாம், அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? எது மனிதனை மனிதனாக மதிக்கச் செய்யும், எது மனிதனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆக தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்தது போல, மகன் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தது போல, நாமும் இந்த உலகின் மீதும் இந்த மக்கள் மீதும் கடவுள் மீதும் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்று நாம் வாழ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட தந்தை அந்த பொறுப்பை மகனிடம் ஒப்படைக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது? தந்தை மகனுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார், அன்பு கூர்ந்து கொடுக்கப்பட்ட பணி. அதே பணி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். கணவன் மனைவி நேசிப்பதும், மனைவி கணவரை நேசிப்பதும், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிப்பதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பதும் தேவையான ஒன்றாக இருக்கிறது.
அவற்றை மனதில் தாங்கியுள்ளாக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.